பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தை ஏந்தி நான் இங்கு நிற்கும்போது என்னில் வந்த மாற்றங்களை குறித்து நான் நினைத்து பார்க்கிறேன். காரணம், ஒவ்வொன்றிற்கும் அதனதன் சமயத்தில் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடியதை நமக்கு தந்தருள்வார். பிரசங்கின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது: ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. நாங்கள் கடந்த மாதத்தில் 2 மாதத்திற்கு முன்பாக இங்கு வரும்போது இது பச்சை பசுமையான ஒரு நிலமாக காணப்பட்டது. அன்று நட்டதை இன்று அவர்கள் அதை பிடுங்கி அறுவடை செய்தார்கள். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையும். நம்முடைய வாழ்க்கை நமக்கு அதனதன் சமயத்தில் நம்முடைய காலகட்டங்களுக்கு அனுசரித்து தேவன் நம்மை ஒதுக்கி வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எவ்வளோ நன்மையாக காணப்படுகிறதோ அதனெல்லாம் ஒரு உதாரணமாக இது காணப்படுகிறது. நடும்போது நமக்கு யாதொரு பிரதிபலமும் இல்லை என்று நினைக்க வேண்டாம். நட்ட பிறகு அதன் பயன் என்ன என்று பின்புதான் அது தெரியும். அதை அறுவடை செய்து அதை ஆதாயப்படுத்தி கழியும்போது தான் அதனுடைய நன்மைகளை நமக்கு பெற முடியும். அப்படி தான் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்பட்டு அவர்கள் வழியில் நடக்கும்போது நம்முடைய குடும்பத்தில் நன்மைகளும் சமாதானமும் உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில் பெருக ஆசீர்வாதம் உண்டாகும். அப்படி தான் காலகட்டங்கள் மாறும்போது நாம் அதற்கு ஏற்ற மாதிரி மாறாமல் தேவனை பற்றி கொண்டு தேவனுடைய வார்த்தை கீழ்ப்பட்டு இந்த தரிசு நிலம் போல நமக்கு இல்லாமல் பச்சை பசுமையான நல்ல ஒரு நிலத்தை தந்து தேவன் நம்மளை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகளினால் தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க கடவார். ஜெபிக்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த சாயங்கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தேவனே, ஒவ்வொன்றிற்கு ஒவ்வொரு காலம் உண்டு என் தேவன் சொல்லியிருக்கிறப்பா. அதுபோல் எங்களுடைய காலங்களும் எப்போது வரும் என்று என் தேவன் அறிந்திருக்கப்பா. அந்த காலத்தில் நாங்கள் அறுவடை செய்து திருப்தி அடைந்தவர்களாக காணப்படும்படியான கிருபை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த நன்மையும் கிருபையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா மக்களும் கர்த்தாவே நன்மை விளைத்து கர்த்தாவே நன்மை பெற என் தேவன் தாமே கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தாங்கிக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.